வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தினமும் நல்ல பல செய்திகளோடு தான் உங்களை சந்தித்து கொண்டிருக்கின்றேன். சமீபத்திலே ஒரு தொலைக்காட்சியில் பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அது ஒரு மக்கள் அரங்கம். அந்த மக்கள் அரங்கத்தில் நான் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்தேன். எப்பொழுதும் நான் ஒரு கருத்தை பதிவிடுவதற்கு முன்பாக, அதாவது ஒரு மேடைகளிலே பேசுவதற்கு முன்பாக நான் தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், அதாவது தரணியிலே என்னை தவளவிட்ட இறைவா போற்றி, இத்தரணியிலே என்னை தலைநிமிர வைத்த தமிழை போற்றி, என் இனம் காக்க தன்னுயிர் ஈந்த ஈழ தியாகங்களை போற்றி என்ற வார்த்தையை சொல்லிவிட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன். அப்படித்தான் அந்த மேடையிலும் எங்களுடைய ஈழச் சொந்தங்களுக்கு நான் அவர்களை வணங்கிவிட்டு நான் பேசுகிறேன் என்று தான் அந்த பேச்சை ஆரம்பித்தேன். ஆனால் அது அந்த தொலைக்காட்சியில் அதை ஒளிபரப்புகின்ற பொழுது நான் குறிப்பிட்ட அந்த வார்த்தைகளை அவர்கள் எடுத்து விட்டார்கள். ஆனால் ஏன் அதை எடுத்தார்கள் என்கின்ற விடயத்தில் எனக்கு பெருங்கேள்விகளே இருந்து கொண்டிருந்தன. சமீப காலங்களாக தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு எந்த ஊடகங்களும் முனைப்பு கொடுக்கவில்லையோ என்கின்ற ஒரு கேள்விதான் எழும்பியிருந்தன. அதுதான் இப்பொழுதும் நிஜமாயிருக்கிறதா என்கின்ற எண்ணம்தான் எழும்பி நம் மனதிற்குள் வந்தது. அந்த மேடையிலே நான் பேசுகின்ற பொழுது பல விடயங்களை குறித்து பேசினேன். அப்பொழுது இன்னொரு அணியை சார்ந்தவர்கள் பேசினார்கள். அவர்கள் பேசுகின்ற பொழுது சில விமர்சனங்களை எடுத்து வைத்தார்கள். அப்படி விமர்சனங்களை எடுத்து வைக்கின்ற பொழுது எனக்கு அதிலே ஒரு தகவல் கிடைத்தது. நாரிமன் என்கின்ற சர்வதேச ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிக்கையை அவர் ஐநா மன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் என்றும், அந்த அறிக்கையில் 40வது பக்கத்தில் இயக்கத்தை சார்ந்தவர்களும் தவறு செய்திருந்தார்கள், அவர்களும் சிறுவர்களை வைத்தெல்லாம் போர் விடயத்தில் பயன்படுத்தி கொண்டார்கள் என்கின்ற செய்தி பதிவாகி இருந்தது என்பதாக ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. அதற்கான ஆதாரம் கூட எனக்கு கிடைத்தது. அதாவது அதற்குள்ள அந்த பிரிண்ட் அவுட்டு கூட எனக்கு கிடைத்தது. ஆனால் மேடையில் பேசுகின்ற பொழுது அந்த பிரிண்ட் அவுட்டு, அதாவது அந்த மொபைல் கைபேசி, அது அப்போ அந்த சார்ஜ் இல்லாதனால அந்த கைபேசி அது அணைந்து விட்டது. எனவே அந்த தகவலை என்னால் எடுத்து வைக்க முடியவில்லை. அந்த தகவலை எடுத்து வைத்தேன், ஆதாரத்தை கொடுக்க முடியவில்லை. எனவே முன்னால் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சார்ந்த ஆதரவாளர்களா, நீ சொன்னாயே ஏன் அதை ஆதாரத்தை காட்டவில்லை என்றெல்லாம் எடுத்து வைத்தார்கள். ஆனால் அதன் பின்பு அதை குறித்து மேலும் பல ஆய்வுகள் செய்யக்கூடிய களங்களை எடுத்தேன். அப்படி எடுக்கின்ற பொழுது தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி அல்லது தமிழர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய பல கட்சிகள் தமிழர்களை ஒரு அடையாளப் பொருளாக, அடமான பொருளாக வைத்திருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிந்தது. இன்று தமிழகத்திலே அரசியல் களம் மிக தீவிரமாக களம் பிடித்து நிற்கிறது. ஒவ்வொரு கட்சிகளும் வேட்பாளர்களை நிறுத்தி அந்த வேட்பாளர்களுக்கான ஒரு தேடலோடு பயணித்து கொண்டிருக்கின்றன. இதில் தமிழர் விடயங்களை குறித்து எந்த கட்சி முனைப்பு காட்டுகிறது என்கின்ற பொழுது எந்த கட்சிகளும் அதில் ஒரு தீவிரமான களத்தில் இல்லையோ என்கின்ற ஐயப்பாடுகள் தான் வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தமட்டில் 75% தமிழர்களுக்கு வேலையில் முன்னுரிமை வழங்கப்படும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழர் தாயகத்தை சார்ந்த பலர் இங்கு அகதிகளாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் சிறப்பு முகாம்களில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு உரிமை கொடுப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்த ஒரு சித்தாந்தத்தை, ஒருங்கிணைந்த ஒரு கோட்பாட்டை, ஒருங்கிணைந்த ஒரு, அதாவது அவர்கள் மீது ஒரு கரிசனையை எடுத்து வைத்திருந்தால் சிறப்பாக இருக்குமோ என்கின்ற எண்ணம் வருகின்றன. பெரும்பாலான கட்சிகளை பொறுத்தமட்டில் அவர்கள் தமிழக அரசியலை மட்டுமே பார்க்கிறார்கள். அதுவும் குறிப்பாக முன்பு தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியல் களத்தை குறித்து அவர்கள் பேசுவார்கள். அதற்கு பின்னால் என்ன இருக்கிறது என்பதை நாம் இப்பொழுது யூகிக்கின்ற பொழுதுதான் அதன் பின்னால் இருக்கக்கூடிய களங்கள் எல்லாம் தெரிகிறது. அப்பொழுது அவர்கள் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அரசியலை பேசியிருந்தார்கள் என்றால், தமிழகத்தில் வாக்கு தேவை என்றால் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய அந்த அரசியல் களத்தை பேசினால் மட்டும்தான் வாக்கு கிடைக்கும் என்கின்ற நிலைமை இருந்தது.
எனவேதான் அப்பொழுது அதை குறித்து பேசியிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் கணிக்க முடிகிறது. அதுபோல அப்பொழுது ஆளுமையின் சிங்கமாக, வீரத்தின் அடையாளமாக, நேர்மையின் ஒரு உயர்ந்த ஒரு மனிதனாக மேதகு அவர்கள் இருந்த காரணத்தினால், அதனை மையப்படுத்திய ஒரு அச்சம் இவர்களுக்கு இருந்த காரணத்தினால், அந்த தமிழக அரசியல் களத்தில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய தேடல்களோடு இவர்கள் பேசியிருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது உள்ள சூழலில் களம் ஒட்டுமொத்தமாக மாறியிருக்கிறது. இப்பொழுது யாரும் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளை பேசுகிறார்களா என்றால் இல்லை. விதிவிலக்காக 1-2 கட்சிகள் பேசுகின்றன. குறிப்பாக இப்பொழுது உள்ள சூழலில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த பல தோழர்கள் தமிழ் தேசியத்தை நேசிக்கக்கூடிய களத்திலிருந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும், அவர்களுடைய மேடைகளிலே தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பேசக்கூடிய களங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. திராவிட கட்சிகள் சுத்தமாக மௌனம் சாதித்து பயணிக்கக்கூடிய ஒரு களம் இப்பொழுது அமைந்து கொண்டிருக்கின்றது. நம்மை பொறுத்த மட்டில் ஒரே ஒரு கோரிக்கையும் ஒரே ஒரு வேண்டலும் தான். தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர் சொந்தங்களுக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்து அவர்களை வளர்த்து விட முடியாது. அவர்கள் அவர்களாகவே சுயம்பாகவே வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் மீது உங்களுடைய அரசியல் சார்ந்த எந்தவிதமான சாயங்களையும் கொண்டு போய் பூசி விடாதீர்கள். அதுபோல தமிழகத்தில் சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பலர் இருக்கிறார்கள். சுமார் 30 வருடங்களாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் சுமார் 45,000த்திற்கு மேற்பட்டவர்கள் என்ற கணக்கு சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக 80,000த்திற்கு மேற்பட்டவர்கள் சிறப்பு முகாம்களில் இருக்கிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி இருக்கின்றது. அது உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர்களுக்கான ஒரு சுதந்திரத்தை அவர்கள் தமிழகத்திலே சுயமாக அவர்கள் எப்படி நாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ, அதை தமிழகத்தை சார்ந்த தமிழர்கள் வாழ்கிறார்களோ, அப்படி இந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய சொந்தங்களும் அவர்களும் நிம்மதியோடு வாழ்வதற்கான ஒரு களத்தை உருவாக்குவதற்கு இந்த கட்சிகள் முன்வர வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கின்றன. இந்த விடயத்தில் கருத்து வேறுபாடுகளை எல்லாம் துறந்துவிட்டு அனைத்து கட்சிகளும் தமிழர்கள் என்கின்ற அடிப்படையில் ஒன்றிணைந்த களத்தில் நின்று அந்த சிறப்பு முகாம்களில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு அவர்களுக்கு ஒரு குடியுரிமை வாங்கி கொடுத்து, அவர்களுக்கு தமிழர்களுக்கு எப்படி அடையாளமாக இங்கு இருக்கிறார்களோ அந்த அடையாளம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்கின்ற வேண்டல்தான் பல மட்டங்களில் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. அதைத்தான் நாமும் இங்கு வைக்க வேண்டியதாக இருக்கின்றது. இந்த சூழலில் தமிழர் தாயகத்தை மையப்படுத்தி பல விடயங்களில் முனைப்புடன் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த அதன் தலைமைக்கும் அதை சார்ந்த நிர்வாகிகளுக்கும் உண்மையிலே நாம் வியந்து பார்க்க வேண்டிய ஒரு களமாக இருக்கிறது. அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றியுடன் இன்பா.